இப்போ பணம் அதிகமா இருக்கும்போது நம்ம ஏன் நிறைய வந்து சேர்த்து கூட பணத்தை ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாதீங்க, கடவுளுக்கு கொடுங்க. அதாவது இந்த நல்ல நேரத்திலே நமது தென்னவாடி கிராமத்திலே ஆனந்தன் அவர்கள் 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறார் அன்னதானத்துக்கு. 10 ரூபாய் தான் சொன்னார், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. நம்ம பக்கத்துல தான் இருக்கிறோம், நம்ம சாமி தானே இருக்கலாம். நீங்க எல்லாரும் அக்கறை வந்து 10 ஒரு பொருள் போட்டு போங்க, குறை கூடலை போட்டால் குறை தீரும். அதனாலே நாங்களால வந்து இந்த காணிக்கையை செலுத்தினால் 10 ரூபாய் கொடுத்தா அம்மா 100 ரூபாய் தருவாங்க. நீங்க பாருங்க, நீங்க 10 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, அடுத்த மாசத்துக்குள்ள பாரு பெட்டி தந்து பாரு, பெட்டி 100 ரூபாய் இருக்கும். பெட்டி தந்து பார்த்தாலும் கிடைக்காது, நம்ம கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அதுபோல ஆத்தாருடைய அருள் இருந்தால் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த இளைஞரத்தில் அம்மாவை வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆசைகளை சிறந்த சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்ம திண்ணப்பாடி கிராமத்தில் வாழ்கின்ற ஆனந்த அவர்கள் இங்கே அன்னதானத்துக்காக 1000 ரூபாய் வாரி வந்திருக்கிறார். அண்ணா குடும்பம் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்ற வாழ்வாங்க வாழ ஒன்று ஏழை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அதுபோல ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த பொருள் உதவி, பண உதவி அளித்து அம்பாள் அருளை பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். இந்த மண்ணுலகிலே வாடுகின்ற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியும் ஞானமும் செல்வத்தை தருவாள். இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஊர் மாரியமும் சிவசக்தி பந்தியம்மனை வணங்கி வழிபாடு செய்கின்றோம். கோலமடை கிராமத்தில் வாழ்கின்ற சேட்டையா அவர்கள் ஒரு சிப்ப அரிசி இங்கே அன்னதானத்துக்காக வாரி வழங்கியிருக்கின்றார். அந்த சேட்டையா அவர்கள் மனைவி மக்களோடு மருமக பிள்ளைகளோடு தாய் தந்தைகளோடு சிறப்பாக வாழ்வாங்கு வாழ்கிற ஒன்று எல்லாரும் என்று செம்பெருமான் சிவசக்தி பந்தியம்மனை என்று பிரார்த்தனை செய்கிறோம். இந்த அரண்மனையிலே ஓது வாரியமும் அழகாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சிவசக்தி பந்தியம்மனை வணங்கி வழிபாடு செய்து கொண்டு ஓது வாரியம்மனை வணங்கி வழிபாடு செய்திருக்கின்றோம். அம்மா பொல்லாத பிள்ளையா இருந்தாலோ தாயே நீ புத்திகளை சொல்லவில்லையா, இது பேய் பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை நீ பிரியமா வளர்க்கலையா. கல்லாயிரம் மூச்சு நில்லாமல் வாழ்கிறான். கல்லாயிரம் மூச்சு நில்லாமல் வாழ்விட்டு நான் கதறினார் அழுத குரல்ல கடவுள் 8 வகை கூறுவதாகிறோம். அம்மா உன் காதில் நுழைவதில்லையா, இங்கிருந்து வரீங்கன்னா வயிறுலாம் எடுத்துச்சு, வயிறு டைட்டா இருக்கு. இந்த